வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஆத்ம சாந்தி நிலையமா இருக்கணும். நம்ம எத்தனையோ ஒரு வாழ்க்கையில் அறிஞ்சோ அறியாமலையோ, புரிஞ்சோ புரியாமலையோ, தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு ஒரு மனித வாழ்க்கையில் பல வகையான சங்கடங்களையும் சந்தோஷத்தையும் இன்ப துன்பங்களை அவன் அனுபவிக்கிறான். அவனுக்கு வந்து தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எழுவக்கூடிய கேள்விக்கு விடை எங்கேயுமே கிடைக்காத போது அவன் நம்மளுக்கு இறைவனாக இருக்கிறதாக, கடவுள் இருக்கிறதாக, இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒரு தெய்வ நிலையை இருக்கிறதாக உணர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறான். கோயிலுக்கு போய் அங்கே போய் ஆத்மாவாக அவன் வணங்கி தன்னை ஒரு சாந்தம் படுத்திக்கிறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறான். அங்கே போனாலும் ஆரவாரமான நிலையில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல வர்றோம். அது மட்டும் இல்லாமல் துணி உடை போட்டு போகிறதுலையுமே வந்து கோயிலில் சில முறைகளை படுத்தோணுமுங்க. நிறையா பெண்கள் வந்து நான் அவங்கள தவறாக நான் சொல்லலை, படித்த பிள்ளையோ கல்யாணம் மூஞ்ச ஒரு கிட்டத்தட்ட கல்யாணம் மூஞ்சி 1 வருஷம் 2 வருஷம் அந்த ரேஞ்சில் இருக்கிற பெண்களே வந்து தன்னுடைய உடையில் வந்து ஒரு ஒழுங்கு நிலை இல்லாமல் வர்றாங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த ஆன்மீகம்ங்கிற இடத்துல மனதை சாந்தமாக வச்சுருக்கிற இடத்துல ஒரு எல்லாத்துக்கு ஏற்புடையது மாதிரி இப்போ நீங்கள் குருவாயூரெல்லாம் போயிட்டா அங்கேன்னு ஒரு முறை இருக்குது. அந்த மாதிரி நம்ம இந்து கோயிலில் அவங்கவுங்க குலதெய்வத்து கோயில்லையே கூட அப்படி ஒரு ஒரு ஒழுங்கு நிலையை கடைப்பிடிக்கணும். தாய் தந்தையிலே வந்து தன்னுடைய பருவ வயசு அடைஞ்ச பிள்ளைகளாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும், இப்போல்லாம் பசங்கள்லாம் ஓரளவுக்கு பக்குவத்துக்கு வந்துட்டான்னு தான் சொல்கிறோம். இல்லை, நான் உடை ஏதோ ஒரு கலர் போட்டுங்க, பெண்கள் வந்து பேண்ட் ஷூட் மாதிரி போட்டு வர்றாங்க, அதுக்கு என்னென்னமோ பேர் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் நான் அதில் குறைன்னு சொல்ல. ஆனால் அந்த துப்புட்டாங்கிற ஒரு பெண்மைக்கே உண்டான ஒரு அடையாளத்துக்கு அவங்க இல்லாமல் வர்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். நான் சொல்கிறது என்னங்கன்னா, யாரையும் குறைஞ்சி மதிப்பிடல. படித்த பிள்ளையா, அறிவாளியா, ஆற்றல் உள்ளவங்க, சிந்தனை உள்ளவாதிகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னென்னா தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக ஆடையில் அரையும் குறையுமா போட்டு ஒரு மேலாடையில் வந்து ஒரு துப்புட்டான்ங்கிற மாதிரி ஒரு நிலை இல்லாமல் முழுமுழுக்கையாக வர்றது அது ஏற்புடைய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம குழந்தைகள நம்ம வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அடுத்த வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த ஒரு தன்மையை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. கோயிலில் மட்டும் இல்லை, பொது வெளியிலையுமே வந்து வீட்டிலேயாவே இருந்தாலும் அந்த காலத்தில் வந்துங்க அம்மா வந்து சேலை கட்டியிருப்பாங்க, 8 கடை சேலை. பொண்ணுங்கள்லாம் வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பழைய சேலை கிழித்து தாவணியாக கட்ட சொல்லுவாங்க. அப்படி தான் வளர்ந்த சமுதாயம். ஆண்களே வந்து அந்த காலத்தில் பெண்களுக்கு சேலை எடுத்துகிட்டு வந்தால் கோமனாக அதில் அந்த முந்தானியில் ஒரு குறிப்பிட்ட அகலை கிழிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க வயக்காட்டில் காட்டிலலாம் வேலை செய்கிற போது இந்த கோமனத்தை தான் கட்டிட்டு நம்ம சமுதாயத்தில் அப்படி தான் பாடுபட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வெறும் மேலோட பாடுபட்டாங்க. பெண்கள் நம்ம பாட்டி ஆத்தாக்கெல்லாம் மேலாடையில் வந்து சேலை தான் மறைச்சிட்டு இருந்தாங்க, ஜாக்கெட் எல்லாமே இல்லை. அந்த அளவுக்கு 12 குழந்தை 10 குழந்தைய பெற்று வளர்த்தி ஆளாக்குனாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாகரீகங்கிற பேரில் இப்படி கோயில்லையும் கூட அநாகரீகமாக நடந்துக்கிறாங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயமா பதிவு பண்ணுறோம். அதை வந்து ஒவ்வொரு பெற்றோர்களுமே ஒவ்வொருத்தர் உடன்பிறப்புகளும் இதைய கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ என்னன்னா, அந்த சாந்தியாக மனதை வச்சுக்கு போகிற இடத்துல ஒரு ஆடை அலங்காரத்தில் கசாமுசான்னு வரும்போது அவங்களுடைய மனம் அந்த சிந்தனை விட்டு மாறுபடுது. அதுக்காக தான் இந்த மாலை போடுறது. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறாங்க, ஆறுபடை வீட்டுக்கு மாலை போட்டு போகிறாங்க. அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, மாலை போட்டுட்டா கட்டுப்பாடாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்புறம் மாலை கழட்டியாச்சுன்னா தவறுதெல்லாம் நடக்கிறதுக்கு மறுபடியுமே அந்த முறையில்லாத உணவுகள், முறையில்லாத பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிற போது அது என்ன பிரயோஜனம்? அவன் சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் ஏதோன்னா, நான் மாலை போட்டிருக்கிறடா, இல்லை நான் வந்து இப்போ நேரம் சரியில்லை உனக்கு, நான் மாலை போட்டிருந்தனால நீ தப்பிச்சிட்ட, அப்புறம் வந்து பேசிக்கிறேன்ட்டு போகிறான். அப்போ என்ன, வஞ்சத்தை இருப்பு கட்டுற மாதிரி ஆகி போகுது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தெய்வ நிலைங்கிறது உயர்ந்த நிலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு தேடலுக்கு போனோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு தெய்வ நிலை பற்றி ஒவ்வொரு புராணங்கள்லையுமே உயர்ந்த தத்துவத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவைய நான் வந்து இன்றைக்கி தப்பாக அறிவாளிங்கிற ஒரு கல்வி அறிவு படிச்சிருக்கிறதுனால நான் பெரிய அறிவாளிங்கிற எண்ணத்தில் அதையெல்லாம் சிதற விட்டு வேடிக்கை பார்க்குற உலகமாக இருக்குது. அதனால் நம்ம உணவு பழக்க வழக்கத்திலிருந்து, உடை பழக்க வழக்கத்திலிருந்து இந்து சமுதாயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தும் போது நம்ம ஒரு புரிதல் வரும். முக்தி மோட்சம்ங்கிற அடையிற அளவுக்கு தன்னை உயர்த்திக்கலாம். அதுக்கு நல்ல வழிமுறையெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் அத்தனைக்கும் ஆதாரமாக ஒவ்வொன்றையும் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி படித்த மேதாவிகளாக இருக்கிறவங்கனால தான் இந்த நாடு வீணாக போயிட்டுருக்குதே. இது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குதே. படிக்காத போது
நம்ம தேசம் வந்து வளராம வேணா இருந்திருக்கலாம், ஆனால் கெடல. ஆனால் இன்றைய நிலையில் படித்த மேதாவி உருவாகி ரொம்ப கெட்டு போச்சு. வளர்ந்துருக்குது, வளர்ச்சி தேவை, வளர்ச்சியை விட ரொம்ப கொலஸ்ட்ரால் ஆகி நிற்கிது. இது எந்தையும் நோக்கி போகுதுன்னா ஆய்வுன்னு இது கலியுகம் அப்படி தான் இருக்குதுன்னு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிட்றாங்க. இதுக்கு எப்படி, இது யாருக்கு விட தேடுறது? காரணம் என்னங்கன்னா, இதுக்கு அத்தனையும் அரசியல் தான் காரணம். ஏன்னா ஒரு நாட்டில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க ஸ்டேட் லெவலில் பேசிக்கலாம், சென்ட்ரல்லையும் போனால் அவங்களே பொய்ய பேசுகிறாங்க. ஒரு ஜனாதிபதியிலிருந்து, பிரதம மந்திரியிலிருந்து, ஒரு மந்திரியிலிருந்து நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்ல வேண்டிய ஒரு தலைவருக்கா அரசியல் ஆதாயத்துக்காக பல பொய்களை பேசுகிறாங்க. அதே ஸ்டேட் லெவல்லையும் முதலமைச்சர்லேருந்து கவர்னர்லேருந்து கட்சிக்காரனாக மாறி பதவி பிரமாணம் எடுக்கிற போதே வந்து என்ன சொல்கிறான், அந்த நீதி நேர்மைக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன்னு அந்த பதவி ஏற்கிற போது சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக செய்கிறாங்க. அப்போ ஒரு பாட்டில் கடதாசன் எழுதுறது, நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும்னு தான் சொன்னார். அப்போ ஒரு தலைவருக்கு நல்ல கருத்துக்களையுமே உண்மை தத்துவத்தையுமே அரசியல் அமைப்பையும் ஆன்மீகத்தையுமே உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல பொய்யான தகவலையுமே பரப்புறதுனால தான் இந்த சமுதாயமே பாழ்படுது. இதுக்கு யார் உனி தீர்வு காண்றது சொல்லுங்க? ஆன்மீகவாதி சொல்கிறதும் எடுவறதில்லை, அரசியல்வாதி பண்ணுற குழப்பம் ஆன்மீகவாதியிலையுமே அயோக்கியத்தனமாக பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து அவங்களையுமே ஆன்மீகவாதியிலையுமே பல வகையான அரசியலுக்குள்ளே புகுத்தி வச்சுட்டாங்க, மடாதிபதி உள்பட. அதே மாதிரி அரசியல்வாதிகள் அவங்க ஓட்டுக்காக நாட்டை ஆள்றதுக்காக என்ன வேணாலும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பொது வெளியே நச்சுத்தன்மை ஆகி நிற்கிறனால கோயில் குளம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, குளம் எல்லா குளமுமே அங்கே வந்து மாசுபட்டு போச்சு. அதுதான் உதாரணம். எப்படி ஒவ்வொரு குளத்துலையுமே நீர் மாசுபட்ட மாதிரி கோயில் தலங்களையுமே புனிதமான மந்திரங்கள் அந்த இடத்துல எல்லாம் உச்சாரணம் பண்ணாதனால கோயிலும் வெறுமனாக ஆகி நிற்குது. அங்கே வேதத்தை சொல்லக்கூடிய பூசாரிகளுமே பொருளாதாரத்தை நோக்கி போகிறதுனால ஆளுக்கு தகுந்த மாதிரி காசுக்கு தகுந்த மாதிரி வேதங்களும் விற்பனை ஆகப்படுது. அதனால் எல்லா இடத்துலையுமே இதுக்கு காரணம் அரசியல் புகுந்ததுனால இந்த மந்திரம் உண்மை சத்தியம் எல்லாமே ஓரமாக ஒதுங்கி நிற்கிற மாதிரி ஒரு சூழல் வந்திருக்குது. இதுக்கு ஆய்வுன்னு நின்றுறாங்க, கலியுகம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலேயே பெரியவங்க சொன்ன வாக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கொம்புள்ளதுக்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்புகரிக்கு 1000 முழம், வம்பு செய்வார் கண்ணில் நீங்காத தூரம் நீங்குவதே நல்ல நெறின்னு அவை பிராட்டி சொன்ன ஒரு செயலை வந்து நாங்கள் படித்த காலத்தில் படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் நல்லவங்களா அமைதியாக இருந்தவங்களாம் அடங்கி ஒடுங்கி இருந்ததுனால இது ஆகாததெல்லாம் வீதிக்கு வந்து இன்றைக்கி படித்த அறிவாளி மேதாவின்னு சொல்லி ஆன்மீகத்தை மட்டும் இல்லை அரசியல் மட்டும் பொதுவெளி எல்லாமே சூறையாடப்பட்டு அமைதியாக இருக்கிற இந்த தேசம் இன்றைக்கி அலங்கோலமாக தான் நிற்குதுன்னு நம்ம யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இது யார் யார் சரி பண்ணுறதுன்னா, தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உணர்வு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு காண முடியும். மற்றவங்க மேலே பழியும் பாவத்தையும் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, சொல்கிறதுனால எந்த பயனும் அளிக்க போகிறதும் இல்லை. அதனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தேடல் வரணும், அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து இந்த மண் உலகில் மீண்டும் நாம் பிறவாத ஒரு நிலையை அடையணும்னா இதுதான் நம்ம சொல்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டது தான்.